Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் கேப்டன்ஸ் இன் ஹைக்யூ. ஹைக்யூல கேப்டன்ஸ்க்கான ரோல்ன்றது ரொம்பவே முக்கியமாவே நம்ம கண்ணுல காட்டியிருப்பாங்க. லைக் அந்த ஒரு கேப்டன் தான் அந்த ஒரு டீமுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. முக்காவாசி டீம்ல நீங்க ஒரு டீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த ஒரு கேப்டனை மட்டும் நோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்க பில்ட் பண்ணிக்கிடலாம் ஹைக்யூவை பார்த்து. அந்த அளவுக்கு ஒரு கேப்டனா எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹைக்யூ கேரக்டர்ஸ் நிறைய பேரை வச்சு நம்ம கண்ணுல ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. கேப்டன்னா பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கரெக்டா லீட் பண்ணாலே போதும் அப்படின்றதையும் சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பெஸ்டான ஒரு டாப் 5 கேப்டன்ஸை தான் எனக்கு ஏத்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒருத்தரோட அந்த ஒரு பெஸ்டான குவாலிட்டியை வச்சு தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் மறக்காம உங்களோட டாப் 5 லிஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் நம்மளோட லிஸ்ட்ல எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது வந்துட்டு டாக்கிரோ ஃப்ரம் வாகட்டானி சவுத். இந்த ஒரு டீம் வந்து மியாகி பிரிஃபெக்சர்ல டாப் 4 டீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் தான். பட் ஒரு அண்டர் ரேட்டட் டீம்னே சொல்லலாம். ஹைக்யூல வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் கராசுனோக ஹைன்ஸ்டா விளையாண்டுருப்பாங்க. மத்தபடி இவங்களோட மேட்சஸ் நம்ம கண்ணில் காட்டினதே இல்லை. இவங்க வேற எந்த டீம் கூட விளையாண்ட மாதிரி நமக்கு தெரியல. பட் கராசுனோக்கே பயங்கரமா டஃப் கொடுத்திருப்பாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு மேட்ச் நீங்க சிம்பிளாவே சொல்லிடலாம், அது கண்டிப்பா கேப்டன் வர்சஸ் கேப்டன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த பக்கம் டைசி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், அதே மாதிரி தான் அங்கேயும் டாக்கிரோ கொடுப்பான். இதுவரை நம்ம பார்த்த டீம் எல்லாமே அந்த கராசுனோட அந்த ஹினாட்டாவோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபாஸ்ட் அட்டாக் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயந்துருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறப்ப. ஏன்னா அது ரொம்பவே புதுசா இருக்கும், அதனால எவனா இருந்தாலும் பயந்துருவான். ஈவன் நக்கமோ இனாரசாகி கூட அந்த ஒரு ஹினாட்டாவோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் அட்டாக் பார்த்தப்ப ஷாக்காக தான் செய்வாங்க. பட் அந்த வாக்கட்டானி சவுத் டீம் வந்து பயப்படவே செய்யாது. அவங்களோட கேப்டன் அவன் அடிச்ச மறு செகண்டே பரவாயில்லடா பாத்துக்கலாம், என்ன அடுத்த பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல அவங்க டீமை பூஸ்ட் பண்ணுவான். எக்ஸாக்ட்லி நம்ம டைசி மாதிரி தான் கேப்டன் கூல், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க ரெண்டு பேருமே. அதனாலதான் அந்த ஒரு மேட்சை பாக்குறப்ப நமக்கு தெளிவா தெரியும் கேப்டன் வர்சஸ் கேப்டனுக்கான மேட்ச்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவனும் ஹினாட்டா மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பா இல்லையா, இவனோட அட்டாக்கிங் ஸ்கில்லுமே வேற லெவல்ல இருக்கும். செம்மையா ஜம்ப் பண்ணி அடிப்பான். ஹினாட்டா மாதிரி கண்ணா பின்னால அடிக்காம கரெக்டா பால பிளாக்கர் கையில பட்டே வெளியே தெரிவிடுவான். ஸ்கில்ஸ் இவங்கிட்ட வேற லெவல்ல தான் இருக்குது. இவங்களோட டீம்ல மத்தபடி வேற பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஸ்டில் மியாகி பிரிஃபெக்சர்ல டாப் 4 டீமா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கேப்டன் அவனோட குவாலிட்டியை நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு அவன் டீமை பக்காவா லீட் பண்ணி தரமா கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற கேப்டன் வந்துட்டு கூரோ ஐடியா வைஸ்மே ஒரு கேப்டனா நல்லா தான் சொல்லுவான். அதே மாதிரி அவனோட கேம் பிளேவுமே ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். ஒரு பிளாக்கரா இருந்தா பிளாக்கிங் மட்டும் தான் நம்ம நல்லா பண்ணி பாத்துருக்கோம், லைக் சுகிசிமா மாதிரி. ஆனா கூரோ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருப்பான். ஈவன் ரிசீவிங்ல வேற லெவல்ல பண்ணுவான். அண்ட் நெக்கோமா டீம்லயே செகண்ட் நல்லா பிளான் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது நம்ம கூரோ தான். ஃபர்ஸ்ட் யாரு பிளான் கேட்டீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், கென்மா தான். அங்க எல்லா பிளானையும் போடுறது அந்த ஒரு பையன் மட்டும் தான். பட் கென்மாவே ஒரு சில நேரத்துல ரொம்ப கடுப்பாகி இந்த மாதிரி எரிசலாகி அவனோட மைண்டே இழந்துருவான். அந்த டைம்ல கூட கூரோ தான் அவன் அப்படியே வெளியே கொண்டு வருவான். இதை நீங்க அந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல ஒரு மேட்ச்ல பாத்துருக்கலாம். சீசன் 4 எபிசோட் 17 and 18 அந்த ஒரு மேட்ச்ல விளையாண்டுருப்பாங்க இல்லையா நக்கமோ, அதோட ஆப்பனன்ட் டீம் கிட்ட எல்லாம் செம்மையா டஃப் காம்படிஷன் போய்கிட்டு இருக்கும். அந்த ஒரு மேட்ச்ல அவ்வளவு அமைதியா இருக்கிற கென்மாவே சடனா செம்மையா டென்ஷன் ஆயிருவான். என்னடா இவங்க எல்லா பாலையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது ஜெயிக்கணுமே அவனுக்கே ஒரு மைண்ட் செம்ம டிஸ்டர்ப் ஆயிரும். அப்ப கூட கூரோ தான் இருந்து பிளான் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு வருவான். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் டவுனா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா போதும், கூரோ மாதிரி யாராலுமே பேசி கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. சூப்பரா அவ்வளவு அருமையா கன்வின்ஸ் பண்ணுவான். இது நீங்க கராசுனோக்கு நடந்த ஒரு மேட்ச்ல பாக்கலாம். யாம மட்டும் ஒரு பால் அவுட் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கடுப்புல இருப்பான் அண்ட் டிப்ரெஷனாவும் இருப்பான். அவனை ஓவர் கம் பண்ற விதத்துல நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவான் கூரோ. அதுல எப்பவுமே பெஸ்ட் கூரோ தான் அப்படின்ற மாதிரி கென்மாவே சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒருத்தர் டவுனா இருந்து ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், கூரோ அவங்களை ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவான். அது ஒரு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியும் கூட ஒரு கேப்டனுக்கு. எந்த ஒரு பிளேயரையுமே கேமை விட்டு வெளியே போக விடாத மாதிரி பாத்துக்கிடுவான். அதுதான் ஒரு பெஸ்ட் கேப்டனும் கூட. சோ என்னதான் நக்காமால கென்மா ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தாலும் அவனுக்கு அடுத்தபடியா கூரோவும் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் கேப்டனாவே அவன் நிறையவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கான் நக்காமா டீமுக்கு. அதனால அவனை நம்பர் 4ல வச்சிருக்கேன். ஸ்டில் நான் நம்பர் 4ல வச்சதுக்கான காரணம் கென்மா தான். கென்மாவை விட நம்ம கூரோ அங்க அதிகமான ஐடியா சொல்லி அதிகமா பிளான் பண்ணி அவன் அப்படி பண்ணிருந்தா அப்படின்னா அப்ப அவனோட கேப்டன்ஷிப் குவாலிட்டி இன்னுமே பெட்டரா வந்திருக்கும். அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மட்டும் தான் இவனை நான் நம்பர் 4ல வச்சிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு சென்சுகே கீட்டா ஃப்ரம் இனாரசாகி. கீட்டாவோட அந்த ஒரு பிளாஷ்பேக் அதை நம்ம பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர் தான் கிடையாது. அவன் டெய்லி என்ன பண்றானோ அதே எங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நான் ஒழுங்கு விளையாட வந்தது அப்படியே பாராட்டு வாங்கி குவிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நான் பிராக்டிஸ்ல என்ன பண்ணேனோ அதே எங்கேயும் பண்ண போறேன், இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி அதை ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி அவன் பார்ப்பான். அண்ட் ஒரு பிளேயரையுமே எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ன்றதையும் அவனுக்கு ரொம்பவே சூப்பரா தெரியும். இவன் இந்த மாதிரி அட்டாக்கிங் பண்றான், இவன் இந்த மாதிரி நல்லா செட்டிங் பண்றான், இவன் இந்த பொசிஷன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனாரசாகி டீமுக்கு ஐடியா கொடுக்கறதே இவனா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விதத்துல பாக்கணும் அப்படின்னா ஒரு பாசக்கார கேப்டன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த மியா ஆக்ஸ்முக்குலாம் உடம்பு சரியில்லாத டைம்ல எல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். அதை மட்டும் தான் ஆக்சுவலி நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க. பட் மத்தபடி அவனோட டீம் பிளேயர்ஸ் யாருக்கு என்னனாலும் இறங்கி போய் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவான். அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்கு அவங்கிட்ட. அண்ட் டீமுக்குள்ள வந்து ரொம்பலாம் பேச
மாட்டான், நீ இதை தப்பு பண்ற இதை மாத்திக்கோ அவ்வளவுதான் சொல்லுவான். அதை கேட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இவனோட கேம் பிளேவுமே உண்மையிலேயே வேற லெவல்ல தான் இருக்கும். அதை நம்ம கண்ணுல சரியா காட்டல, ஏன்னா அவனோட ரிசீவிங்ஸ் எல்லாமே டாப் நாச்சா பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த வந்த கொஞ்ச நேரத்துல. சோ ஓவராலாவே இவனோட கேம் பிளேவுமே சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த ஒரு ஹெல்ப் பண்ற மைண்ட் அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு கீட்டா கிட்ட. அப்புறம் இந்த மேட்ச் ஃபீல் அதை நினைச்சுலாம் பயந்துகிட்டு இருப்பாங்க தெரியுமா மத்த பிளேயர்ஸ் எல்லாம், அது இவனுக்கு சுத்தமா இருக்காது. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப என்னடா மேட்ச்னா என்ன, பிராக்டிஸ்ல என்ன பண்றோமோ அதே தான் எங்கேயும் பண்ண போறோம், அங்க எப்படி விளையாடுறோமோ அதே தான் எங்கேயும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கேஷுவலா இருக்கும் அது. சோ இது எல்லாமே எனக்கு கீட்டா கிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது எல்லாமே ஒரு பெஸ்டான குவாலிட்டி கூட. அதனாலதான் நான் இவனை நம்பர் 3ல வச்சிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நம்பர் 2ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு ஆபத் ஜோசாயவே அப்படியே தேறு மாதிரி இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டோரு ஒய்காவா. இவன் இல்லைன்னா அந்த டீமே இல்லைன்னு சொல்லிடலாம். லைக் டீமே கம்ப்ளீட்டா அவங்களோட கேம் பிளே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இவன் இல்லனாலும் ஸ்டில் ஓரளவு ஆபத் ஜோசாய் நல்லா தான் விளையாடுவாங்க. பட் அந்த ஒரு ஒய்காவா இருக்கிற வைப அந்த டீமால சத்தியமா கொடுக்கவே முடியாது அவன் இல்லாம. சீசன் 1ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கராசுனா கூட பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று விளையாடுவாங்க தெரியுமா, அப்ப கராசுனாவே ஆபத் ஜோசாயை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஒய்காவா இல்லாத டைம்ல ஒய்காவா லாஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இறங்குவான், அப்படியே மரண பயத்தை காட்டுவான் கராசுனாக்கு. அதுதான் ஒய்காவாவோட எபிலிட்டி. அவன் பெருசா வந்து செட்டிங் கூட போட்டிருக்க மாட்டான், 2 சர்வீஸ் மங்கு நடிப்பான். அதுவே அவங்களால தாங்க முடியாது. இவன் மட்டும் ஒரு கேம் ஃபுல்லா நம்ம கூட எல்லாம் ஆனா நம்ம செத்தோண்டா அப்படின்ற மாதிரி கராசுனாவோட மைண்ட் செட்டே மாத்திருப்பான் அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல. ஈவன் யுஷிவாக்காவே ஒய்காவாவை வேற லெவல்ல பாராட்டுவான். யுஷிவாக்கா ஒரு நார்மல் டீம்ல இருந்தானா அது பவர்ஃபுல்லான டீமா மாறிடும், அதே யுஷிவாக்கா ஒரு பவர்ஃபுல்லான டீம்ல இருந்தானா அது அன்ஸ்டாப்பபிள் டீமா மாறிடும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றது 100% உண்மைதான். ஏன்னா ஒய்காவா இருக்கிறப்ப அந்த ஒரு டீம் தொடவே முடியாத ரேஞ்சுக்கு போயிடும். ஒய்காவா பவர்ஃபுல்லான பிளேயர் ப்ரோ, அதனால அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அவனோட கேப்டன்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல, அதுவுமே உண்மையிலேயே டாப் நாச்சா இருக்கும். எல்லா ஒரு விஷயத்தையுமே ஈஸியா கேட்ச் பண்ணிடுவான். அவங்களோட ஆப்பனன்ஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத சீக்கிரமாவே அனலைஸ் பண்ணி அவனோட டீம் கிட்ட இன்னொரு ஐடியாவை இவன் தூக்கி கொடுத்துருவான். என் கராசனா கூட ஃபர்ஸ்ட் ஹினாட்டா வந்துட்டு இந்த கண்ணை மூடிட்டு அடிக்கிறது கண்ணை திறந்துட்டு அடிக்கிறது மாதிரி 2 விதமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிவ் மீத பால்னா ஒரு வேரியேஷனாவும் சென்ட் மீத பால்னா ஒரு வேரியேஷனாவும் வந்துகிட்டு இருப்பாங்க. அதையே ஃபர்ஸ்ட் ஒய்காவா தான் நோட் பண்ணி அவன் டீம் கிட்ட சொல்லுவான். அந்த டைம்ல மத்த அவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஹினாட்டாவோட அடியை எப்படா கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அவ்வளவு அமைதியா இருந்து அவன் இந்த மாதிரி தான் சொல்றான், அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி தான் வருவான் அப்படின்றத ஈஸியாவே அனலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ஆபத் ஜோசாய் டீமோட பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, வேற எந்த டீமா இருந்தாலும் ஹினாட்டா அடிக்கிற அடிக்கி பதறிக்கிட்டு தான் கிடப்பாங்க. யாருமே அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு டீடைலா உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒய்காவா அவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட அமைதியா இருந்து ஆப்பனண்டோட கோட்டை அந்த அளவுக்கு சூப்பரா அனலைஸ் பண்ணிருக்கான். அதனால ஒய்காவா கிட்ட அந்த ஒரு ஆப்பனன்ட் கோட்டை அனலைஸ் பண்ற ஸ்கில் இருக்கு. அதை இவனோட டீம் கிட்ட சொல்லி அதுக்கு கவுண்டரா இவங்க உடனே ஒரு அட்டாக்கா யோசிக்கிறதுக்கான ஸ்கில்லுமே இருக்குது. இதை நம்ம கோச்சுக்கவே சொல்லியிருப்பாரு. ஆபத் ஜோசாய் இவ்வளவு சீக்கிரமா நம்மளோட அட்டாக்கிங் அடாப்ட் ஆகுறாங்கட்டு. சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் ஒய்காவாவோட கேப்டன்ஷிப் எந்த அளவுக்கு அந்த டீம் அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, கராசுனோ டீமை சேர்ந்த டைச்சி சாவமோரா. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிளேயர்ஸ் எல்லாரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. லைக் ஒய்காவாவே எடுத்துக்கோங்களேன், ஒய்காவாவை விட டைச்சி நல்லா விளையாடுவானா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சத்தியமா கிடையாது. ஸ்டில் நான் நம்பர் 1ல போட்டதுக்கான காரணம் டைச்சியோட கேப்டன்ஷிப் குவாலிட்டி தான். டைச்சி இல்லைன்னா கராசுனோ டீம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ண ஒரு மேட்ச் தான் வாக்ரோட்டானி சவுத் கூட நடந்த அந்த ஒரு மேட்ச். டைச்சிக்கு இன்ஜுரி ஆகுறதுக்கு முன்னாடி வர அந்த டீமோட ஒரு கேம் பிளேவையும் டைச்சி போனதுக்கு அப்புறம் கராசுனோட கேம் பிளேவையும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும். என்னடா இது டைச்சி இல்லாதது இந்த டீமை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்பதான் எல்லாருமே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். டீமுக்குள்ளேயும் இருக்கிறதுனால பெருசா எதுவும் ஆக போறதே இல்லையா, அப்பப்ப ஏதாவது பிளாக் பண்றான், அப்பப்ப இந்த சிங்க்ரனைஸ்ட் அட்டாக் வர்றப்ப அடிச்சு பாயிண்ட் வாங்குறான் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி வர நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா டைச்சி இல்லாம கராசுனோ டீம் ஒரு ஸ்டெடியாவே இருக்காதுன்றத நம்ம கண்ணுல அவ்வளவு சூப்பரா காட்டி இருந்தாங்க. அப்படி என்ன ப்ரோ பெருசா டைச்சி பண்ணிருக்க போறான், அவன் இல்லன்னா என்ன கேம் தோத்துருவாங்களா அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணி பாப்போமா, டைச்சி கேப்டனா இல்ல கராசுனோ டீம் நார்மலா விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பனன்ட் நீங்க உங்களுக்கு இமேஜின் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்கோங்க, எந்த டீம்னாலும் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட வேலை என்னவா இருக்கும், நம்ம டனாக்காவை பிடிச்சு வம்புழுப்பாங்க, அடுத்து நம்ம ஹினாட்டாவை பிடிச்சு வம்புழுப்பாங்க. சிம்பிளாவே டனாக்கா ஹினாட்டா 2 பேரையும் ட்ரிகர் பண்ணி விட்டா பைத்தியக்காரை மாதிரி ஆயிருவாங்க. டனாக்கா ஒரு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான், ஹினாட்டா சொல்லவே தேவையில்ல புதுசு ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவான். அவங்க 2 பேரும் இப்படி தப்பா அட்டாக்கிங் பண்றது அது கண்டிப்பா காகியாமாவே ஒரு விதத்துல போய் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். ஆசையும் தப்பி தவறி ஏதாவது 1-2 பால் பிளாக்ல மாட்டிட்டானா அடுத்து அவனுக்குமே ரொம்ப கடுப்பாயிரும். லைக் அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாது, அவனை ஒரு பூஸ்டப் பண்றதுக்கு ஆளுக கிடையாது, அவன் அப்படியே ஆஃப் ஆயிருவான் கேம்ல. நிஷினோயா சுகிஷிமா ஆஸ் யூசுவல் அவங்களோட கேம் விளையாடுவாங்க. மத்தபடி கராசுனோ டீமே கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடும். ஜஸ்ட் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் டைச்சி மட்டும் இல்ல அப்படின்னா. இதே அந்த இடத்துல டைச்சி இருந்தா டனாக்காவையும் ஹினாட்டாவையும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகவே விட மாட்டான். அவங்க 2 பேரும் ஏதாவது தப்பான டெசிஷன் எடுத்தா கூட அவங்களை திருத்தி மறுபடியும் கேம்குள்ள கொண்டு வருவான். காகியமா ஏதாவது இடக்கு முடக்க ஒரு சில நேரத்துல விஷயம் பண்ணதான் செய்வான், ஏதாவது ஒரு ஆர்வ கோளாறுல அதையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருவான். அப்புறம் ஈஸியாவே ஆசையோட ஃபியரையும் அவனுக்கு போக்க நல்லாவே தெரியும். ஆசையை நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச கேரக்டரே டைச்சி சுகவாரா மட்டும்தான். சோ அதுல டைச்சி இருக்கிறதுனால கண்டிப்பா டைச்சியால தான் முடியும். சோ இது
இதுல இருந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். டைச்சி இல்லனா எப்படி இருக்கும், டைச்சி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கராசனோ டீம். நான் இதை கேமுக்குள்ள மட்டும் சொல்லல, கேமுக்கு வெளியேயுமே தான் சொல்றேன். கேமுக்கு வெளியேயுமே நம்ம டனகா ஹினட்டெல்லாம் நல்லா ரகல பண்ணிட்டு தான் சுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவங்கள கண்ட்ரோல் பண்றது அப்பயுமே டைச்சியா தான் இருக்கும். ஒரு கேப்டன்ன்றவன் டீமுக்குள்ள மட்டும் லீட் பண்றது கிடையாது, லைக் அந்த கேமுக்குள்ள மட்டும் அவனை பாத்துக்கிறது கிடையாது. கேமுக்கு வெளியேயுமே எப்பவுமே நல்ல ஒரு அட்வைஸை தந்து அவங்களோட ஜூனியர்ஸை வேற லெவல்ல கொண்டு வரதுதான் ஒரு நல்ல கேப்டனுக்கான அழகு. அந்த விதத்துல டைச்சி ஒரு பக்காவான லீடர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைச்சியோட கேம் பிளே என்னவோ ஒய்காவா லெவலுக்கு எல்லாம் இருக்காதுதான், பட் ரிசீவிங் அவன் ரொம்பவே சூப்பரா பண்ணுவான். இதை தாண்டி அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி இது வரைக்கும் ஹைக்குல வேற யாரையுமே நம்ம கண்ணில் காட்டினது கிடையாது. சோ என்ன பொறுத்தவரை ஆல் டைம் என்னோட ஃபேவரட்டான கேப்டன் ஹைக்குல யாரடான்னு கேட்டா நான் கண்டிப்பா டைச்சியை மட்டும் தான் சொல்லுவேன். அப்படியே மறக்காம உங்களோட டாப் 5 லிஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.